குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்றுள்ள செம்பருத்தி சீரியல் புகழ் ஷபானா, பொன்னியின் செல்வன் குந்தவை கெட்டப்பில் தற்போது வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி அசுர வேகத்தில் லைக்குகளை குவித்து வருவதுடன் ரசிகர்கள் உயிர் உங்களுக்கு தேவி என கமெண்டுகளையும் பதிவிட்டு வருகின்றனர். ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளத்துடன் சமீபத்தில் வெளியான கூலி திரைப்படம் ஏகப்பட்ட எதிர்மறை விமர்சனங்களை சந்தித்து வரும் நிலையில், அந்த திரைப்படத்தில் நடித்த மோனிஷா பிளேசி கூலி படத்தின் படப்பிடிப்பில் ரஜினி மற்றும் அமீர் கானுடன் எடுத்துள்ள புகைப்படத்தை அவரது வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். சின்னத்திரையில் முன்னணி கதாநாயகியாக இருக்கும் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி சமீப காலமாக சீரியலில் நடிப்பதை நிறுத்திவிட்டு திரைப்படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் தற்போது கையில் மெஹந்தி வைத்துள்ள அவரது புகைப்படத்தை வலைதள பக்கத்தில் வெளியிட்டு வீட்ல விசேஷம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதை பார்த்த ரசிகர்கள் அவருக்கு திருமணமா என்று கமெண்டில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஏற்கனவே சீரியல் நடிகர் தினேஷுடன் திருமணம் நடைபெற்று தற்போது இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். விஜய் டிவி நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமாகி தற்போது தமிழ் சினிமாவிலும் தனது திறமையை நிரூபித்து வரும் நடிகர் புகழ் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு அவரது 2 வயது மகளுக்கு ராதை வேடமிட்டு எடுத்துள்ள புகைப்படத்தை அவரது வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். நம்ம வாழ்க்கையில 95% பேரு அவங்களுக்காக வாழ்றது இல்ல, மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பொண்டாட்டியில ஆரம்பிச்சு, ரிலேட்டிவ்ஸ்ல ஆரம்பிச்சு, தூரத்து சொந்தத்துல போய் அதுல ஒண்ணு விட்டா இந்த பக்கம் ஒண்ணு விட்டா இதெல்லாம் அவங்க என்ன நினைப்பாங்க, அதுக்கப்புறம் ஆபீஸ்ல கலீக்ஸ் என்ன நினைப்பாங்க, தெருவுல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, சொல்லிக்கிட்டே போலாம். நாளைக்கு நம்ம தட்டுல சோறு இல்லைன்னா அவங்கள வந்து வைக்க போறாங்க? ஒன்னும் கிடையாது. அவங்க நம்மளை பத்தி நல்லதா பேசினா வானத்துல இருந்து 100 தேவதைங்க உதிச்சு வந்து வரப்போறாங்களா, இல்ல அவங்க நம்மளை பத்தி கெட்டதா சொன்னா வட சட்டியில போட்டு வறுக்க போறாங்களா? நீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்க நல்லா பேசுவாங்க. நீங்க ரியாக்ட் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேசி விட்டுருவாங்க, அப்படியே போர் அடிச்சு போய். அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையா வேணும்னா இருந்துட்டு போறாங்க. நமக்கு என்னங்க, நம் வாழ்க்கை நமது கையில் மட்டும், நம் மனசாட்சிக்கு மட்டும்.